வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நேற்றுக்கு இந்தியாவோட பாட்டம்ல இருக்கிற கேரளா ஸ்பெஷல் ரெசிபி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு இந்தியாவோட டாப்ல இருக்கிற பஞ்சாபி ஸ்பெஷல் இந்த அமிர்த்சரி பன்னீர் புர்ஜி தான் பண்ண போறோம். நார்மல் பன்னீர் புர்ஜியோட இந்த பன்னீர் புர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும். ஆனா செம்ம ஈஸி, அதே சமயம் பயங்கர அடிக்டிவான டேஸ்ட்டுங்க. பிரெட் கூட தொட்டு சாப்பிடும்போது ஆஹா சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த சூப்பர் டேஸ்டியான அமிர்த்சரி பன்னீர் புர்ஜி நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 200 கிராம் பன்னீரை துருவிட்டு தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இடிகல்ல கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்த்து இடிச்சுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஃபைனா நம்மளால இடிக்க முடியாது. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர்லயே நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா காம்பினேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பாவ் பாஜியோட ஃபிளேவர் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப கடாயில 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேசன் அதாவது கடல மாவு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்க போறோம். கடல மாவு பாத்தீங்கன்னா எண்ணெயில சூப்பரா ரோஸ்ட் ஆகி போறன்னு ஆனதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை அப்படியே அந்த தயிர் மசாலா மிக்சர்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரோஸ்ட் ஆன கடல மாவு பாத்தீங்கன்னா நம்மளோட புர்ஜிக்கு அமேசிங்கான ஒரு ஃபிளேவர் பிளஸ் திக்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டெப்பை கட்டாயமா நீங்க ஒமிட் பண்ணாம ஃபாலோ பண்ணணும், ஏன்னா நம்மளோட கிரேவிக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இப்போ இந்த கடலை மாவு பாத்தீங்கன்னா தயிர் மிக்சரோட நல்லா கலந்து வரணும். அதுக்காக ஒரு விஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் அப்படியே தனியா வச்சிடுங்க. இப்போ நம்ம கிரேவியோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு ரோஸ்ட் பண்ண அதே கடாயை தான் யூஸ் பண்ணிக்க போறேன். கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகட்டும். இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல நம்ம பாத்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கணும். 2 வெங்காயத்தை பொடி பொடியா சாப் பண்ணிட்டு நான் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த மிக்சரை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு வதங்கும் போதே வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா தக்காளி பியூரை சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நான் குறை அரைச்சு வச்சிருக்கேங்க. அந்த தக்காளி விழுத இந்த வெங்காய மிக்சரோட சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விட போறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி மிக்சர் பாத்தீங்கன்னா கொதிக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் கலர் கொடுக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிச்சு உங்களுக்கு திக்காயி எண்ணெயெல்லாம் சைட்ல பிரிஞ்சு வர மாதிரி வரும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி திக்கானதுக்கு அப்புறமா நம்ம தயிர்ல மசாலா, அதுக்கப்புறம் கடல மாவெல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் லோக்கு மாத்திக்கோங்க, ஏன்னா இந்த மிக்சர் நீங்க சேர்த்த உடனே உங்களுக்கு திக்காயிட்டே போகும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டதுனால அதுக்கு பச்சை வாசனை இருக்காது. இதுல திக்கனிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கொதிக்க ரொம்ப திக்காய் போய் அடிபிடிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டே இருங்க. இந்த புர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாவும் இருக்காது, செமி கிரேவி மாதிரி இருக்கும். மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒன்னு சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரும். பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பன்னீர் சங்கியா பிடிக்கும்னா உதுத்து விட்டுக்கோங்க, துருவ வேண்டாம். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 to 2 minutes கொதிக்க விடுங்க. உப்பு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அமிர்த்சரி பன்னீர் புர்ஜி பாத்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க. பிரெட் டோஸ்ட் மட்டும் இல்ல, குல்ச்சா, பராட்டா, ரோட்டி, தோசை எல்லாத்து கூடயுமே சூப்பரா ஒத்து போகும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் அதாவது கசூரி மேத்தியை கிரஷ் பண்ணிட்டு இந்த கிரேவியில சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோக்கு மாட்டிட்டு ஒரு 1/4 கப் பால் சேர்க்க போறோம். பாலுக்கு பதிலாக நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது அந்த கொதி அடங்கி இருக்கணும், இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதே மாதிரி பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமா சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான இந்த பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடும். சுட சுட சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஆற பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காயிட்டே போகும். நான் பிரெட் டோஸ்டோட சர்வ் பண்ணியிருந்தேங்க, நல்லாவே ஒத்து போச்சு. கடைசியா ஒரு கியூப் பட்டர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச்சா இருக்கும். இந்த ஈஸியான சூப்பர் டேஸ்டியான பன்னீர் புர்ஜியை கட்டாயமா நீங்க மிஸ்ஸே பண்ணாம உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக்கையுமே ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.